இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழா. நம் ஆண்டவர் விண்ணிலிருந்து இவ்வுலகிற்கு மீட்பராக வந்தார். அந்த மீட்பர் என்ற நிலையிலே நாம் அனைவரும் உயிர்த்தெழுந்து அந்த மீட்பின் பலனாக நிலைவாழ்வை பெறுவதற்கு விண்ணகத்தில் இடம் தயாரிக்க விண்ணேற்றமானார். அந்த பெருவிழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். இவ்வேளையில் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், 10-11 வசனங்களாக மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இன்றைய நற்செய்தி பகுதியிலே 52-53 வசனங்கள், 24வது அதிகாரம் லூக்கா நற்செய்தி சொல்லுகிறது. இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். அன்பானவர்களே, என்ன அற்புதமான நிகழ்வு இது! நம்முடைய ஆண்டவரின் செயல் இது. நம் கண்களுக்கு வியப்பே. சாதாரண படைப்புகளாக இருந்த அந்த திருத்தூதர்கள், சீடர்கள் இயேசு விண்ணகம் ஏறி செல்வதை கண்டார்கள். மண்ணகத்திற்கு வந்தபொழுது அவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை. மண்ணகத்திலே வந்து பிறந்து வளர்ந்து நமக்கெல்லாம் விண்ணகம் செல்வது எப்படி என்று சொல்லி கொடுத்து விட்டு அவர் விண்ணகம் ஏறி செல்லுகிறார். சொல்லி கொடுத்தவாறு வாழ்ந்தவர்களை எல்லாம் விண்ணுக்கு அழைத்து செல்ல திரும்பவும் வருவார் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. வான தூதர்கள் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த விண்ணேற்றம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? இயேசுவை நம்புகின்றவர்கள் ஒரு நாள் அந்த ஏற்றம் பெறுவார்கள், விண்ணேற்றம் பெறுவார்கள். நாம் கடவுளால் எடுத்து கொள்ளப்படுவோம். நாம் விண்ணி ஏறி செல்ல முடியாது. இயேசு ஒருவர் தான் அப்படி ஏறி செல்ல முடியும். அன்னை மரியா எடுத்து கொள்ளப்பட்டார், விண்ணிற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டார். நாமும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அன்னை மரியா பாவம் இல்லாமல் இருந்ததனால் அவர் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார், ஏற்றுக்கொள்ளப்பட்டார். நாம் பாவம் செய்து பாவத்தின் விளைவுகளை எல்லாம் தண்டனையாக அனுபவித்து இந்த உலகிலே இயேசுவை நம்பி அந்த தண்டனைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு, பாவ சோதனைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு, ஆண்டவர் இயேசுதான் எங்களுக்கு வாழ்வு வழி, அவர்தான் இலக்கு என்று வாழ்பவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதற்குத்தான், எடுத்துக்கொள்வதற்குத்தான் அவர் திரும்பவும் வருவார் என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் சொல்லப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, அவர் வருகையை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு இருந்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஆசி வழங்கி கொண்டே அவர் மேலே செல்லுகிறார். அந்த ஆசி நம்மோடு இருக்கிறது. நமக்கு நம்பிக்கை உண்டு. நாம் செய்வது அனைத்தும் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு நம்மை தகுதியாக்கி கொண்டிருக்கிறது, நம்மை செதுக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவூட்டப்பட வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஒரு நாள் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு நீர் துணையாக, பெரும் அருளாக அருள் ஊற்றை திறந்து சென்றீர். ஆசீர்வதித்து கொண்டே மேலே ஏறி சென்றீர். ஆண்டவரே, நீர் காட்டிய பாதையில் நடக்க நீர் கொடுத்த அந்த ஆசீர் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.